27 அக்டோபர் 2024 தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டி மைதானத்துல ஒரு பெரிய கூட்டம் திரண்டிருந்தது. பல வருடங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது அன்னைக்குதான். அந்த முழு மைதானமும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற கொடிகளா காட்சி அளித்தது. அந்த சூரியன் சுட்டெரிக்கிற வெயில்ல கூட பொருட்படுத்தாம மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு கூட்டமும் காத்திருந்தது ஒரு மனிதனுக்காக. அந்த மனிதன் வெள்ளை சட்டை அணிந்து அப்படியே மக்களை நோக்கி மென்மையா ஓடி வராரு. திடீர்னு அங்க கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆரவாரத்துல விண்ணை புழக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த கோஷங்கள் அவ்வளவு ஆரவாரமா இருந்தது. அந்த மனிதர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. ஜோசப் விஜய் சந்திரசேகர். மக்களுக்கு மத்தியில தளபதி விஜய் அப்படின்னு சொல்லப்படுபவர். தளபதிக்கான அர்த்தம் தமிழ்ல தலைவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் விஜய்க்கு முதல் அரசியல் பொதுக்கூட்டமாகுது. இந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு கட்சியை தொடங்கியிருந்தாரு. அந்த கட்சியின் பேர் டிவிக்கு, தமிழக வெற்றி கழகம். பல ஊடகங்கள் சொன்ன தகவல்படி கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. இந்த பெரும் கூட்டத்துல உரையாடிய விஜய் தனது கட்சி இந்த தமிழ்நாடு சட்டசபையில வலுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதே தேதி 11 மாதங்களுக்கு அப்புறம் செப்டம்பர் 27 கரூர் மாவட்டத்துல அவருடைய ஒன் ஆஃப் த பொதுக்கூட்டம் நடக்குது. நிர்வாகிகள் பொறுத்தவரை 10,000 பேர் மட்டுமே கூடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 27,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. அங்க தள்ளுமொழி ஏற்பட்டு 41க்கும் மேற்பட்ட மக்கள் நசுங்கி உயிரிழந்தாங்க. இது நாடு முழுவதுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இது விஜயோடைய அரசியல் செல்வாக்கையே கேள்வி கேட்கும் நிலைக்கு தள்ளுச்சு. அதே போல தமிழக அரசுமே அவரை எதிர்த்து கடுமையா பேச தொடங்கிட்டு இருந்த டைம் அது. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை தாண்டி தான் இவர் எலெக்ஷன் வரைக்குமே வந்திருக்காரு. அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன முதல் விஷயம், அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதியிலுமே 234 தொகுதியிலுமே தனிச்சு போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர ஆவேச முழக்கத்தை விட்டாரு. இன்னைக்கு வீடியோல நடிகரா இருந்து அரசியல்வாதியா மாறிய தளபதி விஜய் பத்தி பாக்குறோம். தளபதி விஜய் யாரு? அவருடைய ஒரு சொல்லுக்காக லட்சக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்கிறது ஏன்? அவர் ஏன் கெரியரோட உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்தாரு? ஏன் அவருடைய அப்பா சந்திரசேகருக்கு எதிராக அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாரு? அவருடைய கட்சி கம்யூனிஸ்ட் சித்தாங்கத்தை பயன்படுத்துதா? பீகாருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன் தமிழ்நாட்டுல சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் இருந்து அரசாண்டுட்டு வராங்க? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். வணக்கம், நான் நிவ்யா கண்ணன். இந்தியாவுடைய தெற்கு பகுதியில கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய அரசியல் பின்புலத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம டைம் டிராவல் பண்ணி 1916 போகணும். இந்தியால சுதந்திர போராட்டம் உச்ச கட்டத்துல இருக்கும்போது மகாத்மா காந்தி காங்கிரஸ முன்னெடுத்து நடத்திட்டு இருந்த டைம் அது. அந்த சமயத்துல தெற்கு இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிராமிசம்க்கு எதிரா தலித் மற்றும் பிற்படுத்த மக்களுக்காக ஒரு கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் நீதி கட்சி. இந்த கட்சி சமூக நீதி கோரிக்கையை முன் வச்சாங்க. அதை நோக்கி இடஒதுக்கீடு அது போன்ற விஷயங்களை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அடுத்து நடந்த பொது தேர்தல்ல இந்த கட்சி வின்னும் பண்ணாங்க. இந்த கட்சியுடைய முக்கியமான தலைவராக திகழ்ந்தவர் ஈ.வி. ராமசுவாமி. அவர் தான் இப்ப பெரியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத தொடங்கி திராவிட சமூகத்திற்காக நீதி அப்படின்ற கோரிக்கை எடுத்து அப்புறம் பின்னாடி அந்த சித்தாந்தத்தின்படி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கினார். இந்த திராவிடர் கழகத்துல இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சி பின்னாடி நாட்கள உருவாகுது. பெரியாருடைய தீவிர ஃபாலோவர் தான் சி.என். அண்ணாதுரை. அவர் திராவிடர் கழகத்துலதான் இருந்தாரு முதல்ல. சில கருத்து வேறுபாடால பெரியாரை விட்டு பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை ஸ்டார்ட் பண்றாரு. சி.எம். அண்ணாதுரை அவர்கள் 1969 காங்கிரஸை தோற்கடிச்சு முதல் முறையா காங்கிரஸ் இல்லாத சிஎம்மா ஆகிறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா 23 மாதங்கள் கழித்து அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பு எம் கருணாநிதி அவர்களுக்கு வரப்படுது. இங்க இருந்துதான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நடுவுல ஒரு நெருக்கம் தொடங்குது. எம் கருணாநிதி அவர்கள் ராஜகுமாரி, பராசக்தி போல 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவர் கதை எழுதிக்கிறாரு. இவருடைய ஃபெமிலியாரிட்டி சினிமால இருந்துதான் தொடங்கியிருக்கு. இந்த சமயத்துல எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் டிஎம்கேல இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருடம் அந்த கட்சியில இருந்து கருணாநிதி அவர்களிடம் இருக்கிற ஒரு கருத்து வேறுபாட்டால
அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஆனா எம்ஜிஆருக்கு அவருடைய ஸ்டார்டிங்லே கட்சி தொடங்கிய முதல் ஜெனரல் எலெக்ஷன்லயே வந்து விக்டரி கிடைக்குது. 1977ஆம் ஆண்டு நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. மெஜாரிட்டில வின் பண்ணி சிஎம் ஆகவும் ஆகுறாரு. இங்கதான் ஒரு நடிகர் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகியிருக்கிற முதல் கதை அத்தியாயம் தொடங்குது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய அரசியல் வாரிசா கருதப்படுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 முறை சிஎம் ஆகவும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் விஜயகாந்த், கமலஹாசன், ரஜினிகாந்த் இப்படி போல நிறைய பிரபலங்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு யாராலையுமே வந்து வெற்றி பெற முடியல. ஆனா இங்க விஜயுடைய கதையே வேற. 1974 ஜூன் மாசம் சென்னையில பிறக்கிறாரு. அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு திரைப்பட டைரக்டர். அவங்க அம்மா ஷோபா ஒரு பாடகர். 1984ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமா சினிமால இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு விஜய். 1992ஆம் ஆண்டு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஆனா அவருடைய படமே வீழ்வை சந்திக்குது. ஆனா அதுக்கப்புறம் கில்லி, மெரசல் போன்ற நிறைய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் படம் கொடுத்திருக்காரு. இவருடைய கில்லி தமிழகத்திலேயே முதல் படம் 50 கோடிக்கும் மேல வசூலை ஈட்டிய படமா அப்போ கருதப்பட்டுச்சு. இப்படி அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல் ஹிட்ட கொடுத்தாரு. இப்ப சமீபத்துல அவர் நடிச்ச லியோ படம் 6000 கோடிக்கும் மேல வசூலை ஈட்டி இருக்கு. அப்புறம் அவர் திரையுலகத்தை விட்டு வெளியே வந்து அரசியலுக்கு 2024ல கால பதிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவருடைய ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், ஏஐஏடிஎம்கே கூட சேர்ந்து அரசியல்ல 2011ஆம் ஆண்டு அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்கள் பேர்ல ஒரு கட்சியை பதிவு செஞ்சதால அப்பாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதற்கப்புறம் அந்த கட்சி கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் 2024 தனது சொந்த கட்சியான டிவிகே அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்குறாரு. அதனுடைய கொடி மெரூன் மற்றும் மஞ்சள் நிறங்கள், யானை மற்றும் வாகை பூக்கள் சேர்ந்த ஒரு கொடியா இருக்கு. வாகை பூ அப்படின்னா வெற்றிக்கு மணர்க்க சுற்ற பூ அப்படின்றது சங்க காலத்துல கருதப்பட்டது. அவருடைய கட்சி மதசார்பின்மை மற்றும் சமூக நீதியை காக்கிறதா இருக்கு. இது இடதுசாரி சித்தாந்தத்தின் ஒரு நெருக்கமான விஷயமா கருதப்படுது. ஆனா 2025 கரூர்ல நடந்த விபத்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை விஜய் மேல வந்து செலுத்துச்சு. அதை தாண்டி நிறைய விமர்சனங்களை வந்து விஜய் எலெக்ஷன் வரைக்குமே சந்திச்சுக்கிட்டே வரக்கூடிய நிலைமையில இருந்தாரு. அதை தாண்டி அவருடைய பர்சனல் லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ ஜெனரல் எலெக்ஷன்ல 234 தொகுதியிலையும் ஒரு எம்எல்ஏக்களை நிறுத்தி இப்போ கண்டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி. அதுல பெரும்பான்மை வேணும்னா 118 தொகுதியில வந்து வின் பண்ணும். 2021 தேர்தல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில டிஎம்கே 169 இடங்களை பிடிச்சிருந்தது. இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வருவாரா, இல்லைன்னா 1977ல நடந்தது போல ஒரு எம்ஜிஆர் சித்தாந்தத்தின் மேல ஒரு விஜய் சித்தாந்தம் புரட்சி ஏற்படுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கான பதில் விரைவில் தெரியும். நன்றி.